44வது ശ്ലോകം. ഗുണായനം ശീലധനം കൃതജ്ഞം വൃദ്ധാശ്രയം സംവൃണുതേ അനുസമ്പതഃ പ്രസീദതാം ബ്രഹ്മകുലം ഗവാം ച ജനാർദ്ദന സ അനുചരഃ ച മഹ്യം. ഗുണായനം ശീലധനം കൃതജ്ഞം വൃദ്ധാശ്രയം സംവൃണുതേനു സമ്പദ പ്രസീദതാ ബ്രഹ്മകുലം ഗവാം ച ജനാർദ്ദന സാനുചരശ്ച മഹ്യം. സൽഗുണസമ്പന്നനും ശീലഗുണത്തോടുകൂടിനവനും குருசேவையோடுகூடிட்டு இருக்கிறவனும் ஞானவிருத்தர்களை சேவிக்கிறதுல ரொம்ப ரொம்ப தாற்பயம் இருக்கிறவனும் ஆனவனை சர்வ ஐஸ்வர்யங்களும் பிராபிக்கிறது. அதனால கோக்களோடும் பிராமணர்களோடும் குலங்களும் பகவல் பக்தர்களும் பகவானும் என்னில பிரசாதிக்கட்டும். குணாயனம் வேதஜ்ஞர்களை சேவிச்சதால சல்குணங்கள் இருக்கிறவனாயிட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கிறது. ശീലധനം நல்ல സ്വഭാവം வந்து ചേരുന്നത്. വൃദ്ധാശ്രയം 4 വിധ വൃദ്ധർകളെ ஞானவிருத்தன் தபோவிருத்தன் ശീലவிருத்தன் வயோவிருத்தன் இப்படி இருக்கிற விருத்தர்களை சேவிக்கிறது காரணம் கிருதஜ்ஞம். அப்படி செய்யறதுனால சம்பதஹா எல்லா சம்பத்துகளும் எல்லாவிதமான சம்பத்துகளும் அனுசம்ருணுதே மகான்மார்களை பின்தொடர்ந்து பின்னால ஒன்னுக்கு பின்னால இன்னொன்னாயிட்டு வந்து சேருறது. மஹ்யம் என்னோட நேர பிரம்மகுலம் பிராமணகுலவும் கவாம்ச பசுகுலவும் ச அனுச்சரஹ അനുയായികളോട് കൂടിന ജനാർദ്ദനഹ ഭഗവാൻ വിഷ്ണുവും പ്രസീദതാം പ്രസാദിക്കട്ടും. பகவான் பிரசாதிக்கணும் அப்படின்னா பகவானுக்கு பிரியமானவர்கள் பிரசாதிக்கணும். பிராமணர்களை சேவிச்சானா சர்வவியாபியான பகவான் ஈஸியாயிட்டு பிரசாதிப்பர். பகவானுக்கு பிரியமான கர்மங்களை மட்டும் பிரஜகளான நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கும் பிருது மகாராஜா எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறார். மைத்ரேய உவாஜா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு மைத்ரேயர் சொல்றார். 45வது ஸ்லோகம். இதி ப்ருவாணம் மிருபதிம் பித்ருதேவ த்விஜாதயः துஷ்டுவுः ஹ்ருஷ்டமனசः சாதுவாதேன சாதவः. இதி ப்ருவாணம் மிருபதிம் பித்ருதேவ த்விஜாதய துஷ்டுவுர்ஹ்ருஷ்டமனசா சாதுவாதேன சாதவ. மைத்ரேயர் சொன்னார், இப்படியெல்லாம் இருக்கிற பிருதுவோடு வாக்குகளை கேட்டுண்டு குஷியான முனிகளும் பிதர்களும் தேவர்களும் அங்க கூடியிருந்த சஜ்ஜனங்களும் எல்லாம் அவரை இப்படி வாழ்த்தி ஸ்துதிச்சா. இது இப்படி புருவாணம் சொல்லற மிருபதி பிருதுராஜாவ சாதவகா சஜ்ஜனங்களான முனிகளும் பிதர்களும் தேவர்களும் பிராமணர்களும் எல்லாரும் பித்ருதேவ த்விஜாதயா இப்படி எல்லாரும் ஹ்ருஷ்டமனசா சந்தோஷத்தோடு கூடின மனசோடு கூடிட்டு சாதுவாதேன நல்லது நல்லது அப்படின்னு துஷ்டுவுஹு வாழ்த்தி ஸ்துதிச்சா. நீங்க சொல்றதெல்லாம் நல்ல விஷயங்களாக்கும் அப்படின்னு சொல்லி
സ്തുതിച്ച. 46வது ஸ்லோகம். மைத்ரேயராக்குமே விதுரருக்கு அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லின்னு இருக்கார். இப்போ மைத்ரேயர் சொல்லறார், புத்திரேன ஜெயதே லோகான் இதி சத்யவதி ஸ்ருதி பிரம்மதண்டஹதா பிரம்மதண்டஹதஹ பாபஹ யத்வேனோ அத்யதரது தமஹ. புத்ரேண ஜயதே லோகானிதி சத்யவதி ஸ்ருதி பிரம்மதண்டஹத பாபோ யத்வேனோத்யதரத்தம. சல்புத்திரன் பிதாவுக்கு புண்ணியலோகத்தை கொடுப்பன் அப்படிங்கிற வாக்கியம் உண்மைதான். பாபகர்மங்களால பிராமண சாபத்துக்கு தகுதியானவனான வேனன் கூடியும் புத்திரனான பிருதுவோடு அந்த மகிமையினால பாபகர்மங்களிலிருந்தெல்லாம் மோஜிதனாய் தீர்ந்துட்டானே. பிருதுவோடு அப்பா வேனன் பெரிய பெரிய கொடும் பாபங்கள் செஞ்சவனாக்கும்னா கூடியும் நல்ல நல்ல சத்குணம் இருக்கிற பிருதுவ புத்திரனா கிடைச்சிட்டு பிருதுவோடு அப்பாவான வேனனோடு பாபமெல்லாம் அதனால இல்லாமையே போயிடுத்து. பும் அப்படிங்கிற நரகத்திலேருந்து பலவித நரகங்கள் இருக்கு. அதுல பும் அப்படிங்கிற நரகத்திலேருந்து பிதாவை திராணனம் பண்றவன் ரட்சிக்கிறவனாக்கும் மாதாபிதாக்களை ரட்சிக்கிறவனாக்கும் புத்திரன். யத் பாபஹா ரொம்ப ரொம்ப பாபியான பிருதுவோடு அப்பா. யத் வேனஹா அந்த வேனன் பிரம்மதண்டஹதஹா பிராமண சாபத்தால கொல்லப்பட்டவனாக்கும். தமஹா நரகத்தை பிருதுவோடு சத்குணத்தால அந்த வேனன் அத்தியதரது ஜெயிச்சான். நரகத்திலேந்து அவன் தப்பிச்சுண்டான். புத்திரேன லோகாஞ்சயதே சல்புத்திரர்களிலேந்து மாதாபிதாக்கள் நரகத்திலேந்து லோகத்தை பிராபிப்பா. பிதிருலோகம் சொர்லோகம் கோலோகம் இப்படின்னு எல்லாம் இருக்கிற லோகத்தை பிராபிப்பா. இது இப்படி இருக்கிறதான ஸ்ருதிஹி பகவல் வசனங்களான வேத வாக்குகள் இங்க பிருதுவோடு விஷயத்துல சத்தியவதி சத்தியமாயிட்டு பவிச்சிருக்கு. 47வது ஸ்லோகம். மைத்ரேயராக்கும் விதுரருக்கு வர்ணிச்சுருக்கார். அந்த சபாவாசிகள்ல முக்கியமான முனிசிரேஷ்டர்கள் எல்லாம் அதே மாதிரி பிதர்களும் தேவர்களும் எல்லாம் பிருது மகாராஜா கிட்ட என்னெல்லாமாக்கும் சொல்லின்னு இருக்கா அப்படிங்கிறதையாக்கும் மைத்ரேயர் அங்க வர்ணிக்கிறார். 47வது ஸ்லோகம். ஹிரண்யகசிபுஹு ச அபி பகவல் நிந்தயா தமஹ விவிச்சுஹு அத்யகாத் சூனோஹோ பிரஹ்லாதஸ்ய அனுபாவதஹ. ஹிரண்யகசிபுச்சாபி பகவன் நிந்தயா தமஹ விவிச்சுரத்யகாத் சூனோ பிரஹ்லாதஸ்ய அனுபாவதஹ. விஷ்ணுவை இன்சல்ட் பண்ணினதால நரக பிராப்திக்கு அர்ஹனான ஹிரண்யகசிபு புத்திரனான பிரஹ்லாதனோடு மகாத்மியத்தால நிரந்தரமான விஷ்ணுபதத்தை பிராபிச்சாரே. ஹிரண்யகசிபுஹு ச அபி ஹிரண்யகசிபு ரொம்ப துஷ்டனான அசுர சக்கரவர்த்தியாக்கும் அந்த ஹிரண்யகசிபுவும் கூடியும் பகவல் நிந்தையா பகவான் விஷ்ணுவை இன்சல்ட் பண்ணின காரணத்தால தமஹா நரகத்துக்கு விவிச்சுஹு பிரவேசிக்கிறதுக்கு அர்ஹதையுள்ளவனாயி தீர்ந்தான். இருந்தா கூட அத்தியகாது அந்த நரகத்துக்கு போகாதைக்கு தப்பிச்சிட்டான்.
സൂനോഹോ പുത്രനാണ് പ്രഹ്ലാദസ്യ അനുഭാവതഃ பிரகலாதனோடு விஷ்ணு பக்தியால ஹிரண்யகசிபு அப்படிங்கிற பிரகலாதனோடு துஷ்டனான அப்பா நரகத்துக்கு போகாதக்கு தப்பிச்சிட்டான். அதே மாதிரியாக்கும் பிருதுவோடு பகவத் பக்தியினால துஷ்டனான வேணன் நரகத்துக்கு போகாதக்கு தப்பிச்சது. 48வது ஸ்லோகம். வீரவர்யா பிதஹ பிருத்யாஹ சமாஹ சஞ்சீவ சாஸ்வதீஹி யஸ்ய ஈத்ருஷி அச்யுதே பக்திஹி சர்வலோக ஏக பர்த்தரி. வீரவர்ய பித பிருத்யா சமா சஞ்சீவ சாஸ்வதீ யஸ்யேத்ருஷ்யச்யுதே பக்தி சர்வலோகைக பர்த்தரி. சர்வலோகத்தோடும் அதிபதியாயிருக்கிற அச்சுதனில ஜாஸ்தியான பக்தியோடு கூடிட்டு இருக்கிற வீரர்களிலேயே சிரேஷ்டனான நீங்கள் யதாவிதி இந்த பூமியை பரிபாலனம் பண்ணி நிறைய காலம் தீர்க்க ஆயுஷ்மானாயிட்டு வாழணும். அங்க இருக்கிறவாள் எல்லாம் புது மகாராஜாவை ஆசீர்வாதம் பண்றதையாக்கும் பார்க்கிறோம். வீரவர்யா அப்படின்னு முனிகளும் தேவர்களும் பிதர்களும் பிராமணர்களும் எல்லாம் பிருதுவை கூப்பிடுறா. வீரர்களில சிரேஷ்டனானவனே அப்படின்னு. பிருத்யாஹா பூமி தேவியோடு பிதஹா பிதிருஸ்தானத்துல இருக்கிறவனே அப்படின்னு கூப்பிடுறா. பிருத்வியோடு பிதாவான பிருது சக்கரவர்த்தே பகவானில உத்தம பக்தி இருக்கிற நீங்கள். சாஸ்வதீஹி சாஸ்வதமாயிட்டு இருக்கிற எப்பவும் இருக்கிற. சமாஹா சஞ்சீவா நிறைய காலங்கள் தீர்காயுளோடு கூடிட்டு வாழணுமே. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. யஸ்யா பகவத் பக்தனான பிராமண பக்தனான பாகவத பக்தனான பாகவத சிரேஷ்டர்களில பக்தி இருக்கிற உங்களுக்கு சர்வ லோக ஏக பர்த்தரி எல்லா லோகங்களோடும் ஒரே ஒரு அதிகாரியான அச்சுதே அச்சுதனில பூர்ணஸ்வரூபனில ஈதிருஷி பக்திஹி இந்த மாதிரி இருக்கிற உத்தம பக்தி இருக்கிறது எங்களெல்லாம் ரொம்ப குஷிப்படுத்தவே செய்யறது. நாற்பத்தி 49வது ஸ்லோகம். அஹோ வயம் ஹ்ருத்ய பவித்ர கீர்த்தே त्वया एव नादेन मुकुन्दनाथाः यः उत्तमश्लोकतमस्य विष्णोः ब्रह्मण्यदेवस्य कदां व्यनक्ति. अहो वयं हृद्य पवित्रकीर्ते त्वयैव नादेन मुकुन्दनाथा य उत्तमश्लोकतमस्य विष्णोर्ब्रह्मण्यदेवस्य कदां व्यनक्ति. கீர்த்திக்கப்படுற சரிதத்தோடு கூடினவாளுல ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கிற பிரம்மண்ய தேவனான விஷ்ணுவோடு சரிதத்தை கிளியராயிட்டு சொன்ன உங்களை நாதனாயிட்டு கிடைச்சதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்களும் உங்களை மாதிரியே விஷ்ணு பக்தர்களாயிட்டு தான் பவிச்சிட்டோம். பவித்ர கீர்த்தே புண்ணிய கீர்த்தி இருக்கிற பிருது சக்கரவர்த்தே துவயா உங்களால நாதேன ஏவா நீங்கள் எங்களோடெல்லாம் நாதனானதாலேயே வயம் நாங்கள் முகுந்தநாதாக விஷ்ணுவோடு அனுகிரகம் இருக்கிறவாளாயிட்டு பவிச்சிட்டோம். நீங்கள் முகுந்தனை ஆசிரயிக்கிற மாதிரி நாங்களும் முகுந்தனை
ஆசிரயிக்கிறவாளாயிட்டோம். அஹோ ஆச்சரியந்தான் இது. രാജാ നന്നാനാ പ്രജകളും നല്ലവർകളായിടുവാ. ചങ്ങാതി നന്നാനാ കണ്ണാടി വേണ്ട. യഹാ നിങ്ങൾ ഉത്തമ ശ്ലോക ഭഗവൽ ഭക്തர்கள் പുകഴ്ത്തിപ്പാടற തമസ്യ ഉത്തമനാன ബ്രഹ്മണ്യ ദേവസ്യ பிராமணர்களை தெய்வமாயிட்டு நினைக்கிற விஷ்ணோஹோ பகவான் விஷ்ணுவோடு கதாந்தியனக்தி கதைய எடுத்து சொல்றேளே. 50வது ஸ்லோகம். ந அத்யல்புதம் இதம் நாதா தவ ஆஜீவ்ய அனுசாசனம் பிரஜா அனுராகः மகதாம் பிரகிருதிஹி கருணாத்மனாம் நாத்யல்புதமிதம் நாதா தவாஜீவ்யானுசாசனம் பிரஜானுராகோ மகதாம் பிரகிருதி கருணாத்மனாம். எங்களோடெல்லாம் நாதனாயிருக்கிற பிருது சக்கரவர்த்தே, உங்களை ஆசிரியிச்சுருக்கிற எங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணறதுல, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லித்தரதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, காருண்யசாலிகளாயிருக்கிற மகாத்மாக்களுக்கு பிரஜா வாத்சல்யம் அவளோடு சொதவே இருக்கிற சுபாவமாயிட்டே இருக்கு. அதனால உங்களோடு இந்த பிரவൃத்தி எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கலை. நாதா பிரஜாபாலகனே தவா உங்களோடு கீழே ஆஜீவிய அனுசாசனம் உங்களோடு சொல்படிக்கு நடக்கிறவாளாக்கும் நாங்கள் எல்லாம் உங்களை ஆசிரயிக்கிறவாளான எங்ககிட்ட இருக்கிற இதம் இந்த உபதேசம் அப்படிங்கிறது அத்திய அல்புதம் ந ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. கருணாத்மனாம் காருண்யம் ஜாஸ்தி இருக்கிற மகதாம் உங்களை மாதிரி இருக்கிற மகள் வியக்திகளுக்கு பிரஜா அனுராகா பிரஜகள் கிட்ட இருக்கிற கருதலும் ஸ்நேகமும் இருக்கிறவாளுக்கு பிரகிருதிஹி சுயமேவ உண்டாகிற ஒன்னாக்கும் இது, சுவாபாவிகமாக்கும் இது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை. 51வது ஸ்லோகம். அத்ய நஹ தமசஹ பாரஹ त्वया उपासादितः प्रभो ब्राह्म्यतां नष्ट दृष्टीनां कर्मभिः दैव संज्ञितैः अद्यनस्तमसः पारस्त्वयोपासादितः प्रभो ब्राह्म्यतां नष्ट दृष्टीनां कर्मभिर्दैव संज्ञितैः अद्यनस्तमसः पारस्त्वयोपासादितः प्रभो ब्राह्म्यतां नष्टदृष्टीनां कर्मभिर्दैव संज्ञितैः. பிராரப்த கர்மத்தோடு சக்தியால அஞ்ஞானமாயிருக்கிற இருட்டு பாதிச்சவாளான நாங்கள், ஹே பிரபோ உங்களோடு இந்த பகவல் உபதேசத்தால பகவான சம்பந்திச்ச உபதேசத்தால சம்சார சாகரத்தை தரணம் செஞ்சவாளாயிட்டு நாங்கள் இதா பவிச்சிருக்கோம். பிரபோ எல்லாரையும் காப்பாத்துறவரே, எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டவரே, தெய்வ சம்ஹிதைகி தெய்வம் அப்படிங்கிற அதிருஷ்ட சக்தியோடு பேரில தெரியப்படுற கர்மபிகி பிராரப்த கர்மங்களால பிராமியதாம் சுற்றி கரங்கற குറ്റാக்கூர் இருட்டுல கொடும் வனத்தில் அகப்பட்டு சுற்றி கரங்கற மாதிரி நஷ்ட திருஷ்டினாம் பார்வை நசிச்சவாளுக்கு எப்படி இந்த சம்சார சக்கரத்திலேருந்து மறுகரை கடப்போம் அப்படின்னு தெரியாதவாளுக்கு
அஜ்ஞானிகளான துவைதபாவம் இருக்கிறவாளுக்கு, அப்படி இருக்கிற நகா எங்களுக்கு, தமசகா அந்தகாரத்தோடு அந்த சம்சார சக்கரத்தோடு பாரம் மறுகரை, பிரபஞ்சம் அப்படிங்கிற சம்சார சாகரத்துக்கு அப்பாற்பட்டதான பரம்பொருளோடு ஸ்தானம், தொயா உங்களால, அத்யா இப்போது, உப ஆசாதிதா நாங்கள் இப்போ அதுக்கு பக்கத்துல வந்து சேர்ந்திருக்கோம். நன்னா முயற்சி பண்ணினா எங்களுக்கு இந்த பிரகிருதியிலேந்து இந்த சம்சார துக்கங்களிலேந்து மறிகடக்கலாம். இப்படின்னு ராஜாவை அவள் எல்லாம் நன்னா ஸ்துதிச்சா. 52வது ஸ்லோகம். நமஹா விவ்ருத்த சத்வாய புருஷாய மஹீயசே யஹ பிரம்ம க்ஷத்ரம் ஆவிஷ்ய பிபர்த்தி இதம் ஸ்வதேஜசா. நமோ விவ்ருத்த சத்வாய புருஷாய மஹீயசே யோ பிரம்ம க்ஷத்ரமாவிஷ்ய பிபர்த்தி இதம் ஸ்வதேஜசா. பிராமண சத்திரிய வம்சங்களில பிரவேசனம் செஞ்சு சொந்தம் தேஜஸால இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ற மகா புருஷனும் ரொம்ப ஜாஸ்தியான சத்குணத்தோடு கூடினவனுமான அந்த பகவானுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். யஹா பகவான் விஷ்ணு பிரம்ம ஆவிஷ்யா பிராமண சரீரத்துக்குள்ள பிரவேசிச்சு, சத்ர ஆவிஷ்யா சத்திரிய சரீரங்களில பிரவேசிச்சு, ஸ்வதேஜசா சொந்தம் தேஜஸினால, இதம் இந்த உலகத்தை பிபர்த்தி தரிக்கிறார், பரிபாலனம் பண்றார். லோக பரிபாலனம் பகவான் நடத்துறது பிராமண சத்திரியர்கள் வழியாக்கும். விவருத்த சத்வாயா ரொம்ப ஜாஸ்தியான சத்துவகுணத்தோடு கூடின மஹீயசே மகானான புருஷாயா பகவான் பரம்பொருளுக்காயிட்டு எங்களோடு நமஹா நமஸ்காரம். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல சதுர்த்த ஸ்கந்தத்துல 4வது ஸ்கந்தத்துல 21வது அத்தியாயம் முடிவடைகிறது.